12 ஜோதிலிங்கத்துக்கு தலைவரே, மகாசக்தி பத்ரகாளி அம்மனை, ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமானே, ஞானத்தந்தை தில்லை கூத்தனை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நல்லவங்களை காப்பாற்று. சீதாதேவி போல ஒவ்வொரு பெண்ணையும் காப்பாற்று. சந்தர்ப்பத்திற்கு ஃபோன் பேசுகிறவங்கெல்லாம் தேவையில்லை. உண்மையான பக்தியும் உண்மையான சேவையும் உண்மையான தொண்டும் இந்த உலகத்தை உங்களையும் காக்கும், உங்கள் மனதையும் காக்கும், உங்கள் உயிரையும் காக்கும். உங்கள் உடம்பில் உயிர் பிணி இல்லாமல் வலி இல்லாமல் உங்கள் உயிர் பிரியும் என்பது இந்த கற்பூர ஜோதி சாட்சியா சொல்லும் அருள்வாக்கு. எதுக்கு சாமி அப்படி சேர்த்து சேர்த்து அநாத பணமாக போறீங்க? திருவண்ணாமலை 2000 சாமியார் இருக்கிறா. நீங்கள்லாம் சாமியார் இல்லை. சாமியார் இல்லை சார். அப்பா அம்மா பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஒரு வேட்டி துண்டு இங்கே போகிறவங்க கொடுத்துட்றாங்க, கட்டிக்கிறாங்க. அங்கே எங்கே பழைய ருத்ராட்சத்தில் கடாச்சிடுறாங்க, அதை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறாங்க. அவங்க வயிற்று பழைப்புக்கு யாசகம் எடுக்கிறவர்கள் சார். அவங்கெல்லாம் சாமியார் இல்லை. திருவண்ணாமலையில் ஒரு 1000 பேர்னா ஒரு 5 பேர் 10 பேர் தேரலாம் சார். அவன் தான் சார் சாமியார். சாமியார் யார்? இறைவனுக்கு தொண்டு செய்யணும், பூ பறித்து கொடுக்கணும், பூ கட்டணும், ஒட்டணம் அடிக்கணும், தானம் தர்மம் பண்ணணும், வர்ற பக்தர்களுக்கு அமர வைக்கணும், தண்ணி கொடுக்கணும். அவன் தான் சார் சாமியார். எங்கே இருக்கிறான் சாமியார்? எல்லாமே பெரிய அரசியல் பின்புலத்தில் உள்ளவன் தானே. தங்க கோயில், வெள்ளி கோயில், வைடூரிய கோயில், பவள கோயில், 50 காலேஜ் 100 காலேஜ், எல்லாம் அரசியல் பேக்ரவுண்டு. அவெல்லாம் உலக அளவில் அந்த கோயிலுக்கு தாங்க போவோம். உலகத்தில் இருக்கிற தலைவர், இந்திய நாட்டினுடைய தலைவர், உண்மையான பீடத்துக்கும் சத்தியமான பீடத்துக்கும் அவங்கெல்லாம் கால் வைக்கிறதுக்கு கடவுள் கூப்பிட மாட்டார். அவங்க பணத்தை பாதுகாக்கிற இடத்துக்கு மட்டும் காலை வைப்பாங்க. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது. இந்த தங்க கோயில்னா உலகத்தில் சொர்க்கமா? வெள்ளி கோயில்னா சொர்க்கமா? வைடூரியம் பவளனா முத்தா? ஊரை ஏமாற்றி கொள்ளடிச்சு அவன் பணத்தை எடுத்து போய் அங்கே கொடுத்து அவனை பாதுகாத்துன்னு அந்த கோயிலுக்கு போய் உலக அளவில் புகழ் பண்ணுறாங்க. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சத்தியம் ஜெயிக்கும். சிவனை எவன் ஒருவர் உண்மையா நினைக்கிறானோ சிவன் கைவிட்டதாக வரலாறு இல்லைங்க. பத்ரகாளி தொண்டை எவன் ஒருவன் பின்பற்றானோ வழி கைவிட்டதா வரலாறு இல்லைங்க. வள்ளல் பெருமான் ஞானத்துக்கு உண்மையான குருங்க. சிதம்பர நடராஜ பெருமான் திருவடி எவன் ஒருவன் பற்றுகிறானோ அவனுக்கு அடுத்த பிறவி இல்லைங்க. உண்மையான பெண் வேணுங்க. சீதாதேவி மாதிரி ஒரு பெண்ணு தாங்க ஒரு குடும்பத்துக்கு தேவை. நல்ல பிள்ளைகள் வேணுங்க, நல்ல பேர குடும்பம் வேணுங்க. வாழும் வீடும் செய்யும் தொழிலும் எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும். தானம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இருக்கிற கொஞ்ச காலத்தில் நல்லபடியாக உங்கள் ஆத்மா பிரியணும். எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும்.